ஏன்னு சொன்னால் நான் ஒரு டீச்சரையோ பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுற விருப்பம் இல்லாதபடியா நான் எட்டி கூட பார்க்குறேன்ல. இந்த சம்பவம் ஒரு 3 நாளைக்கு பிறகு மீடியாவில், சோசியல் மீடியாவில் என்ற பேர் வருகிறது. ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள், அங்கே இருந்த அதிபர், அங்கே இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில் எழுப்பி, நீ அந்த உனக்கு நடத்த சரியில்லை, நீ அதால் நீ இந்த கிளாஸுக்கு வராண்டு நான் அனுப்புறேன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்தோடனே நான் அமைதி காத்தேன். எப்பயும் உண்மை வரும் என்று சொல்லி. அந்த உண்மை விரைவில் வரும். அந்த உண்மை எப்படி வரும்? எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பலை. அந்த உண்மையாக வரும். ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியாகத்தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு அடி அடித்தாங்க. கடந்த 7-8 நாளாக 6-7 நாளாக என்ற நிம்மதியும் குறைச்சி, என்ற டே டு டே செய்கிற வேலையில இல்லாமாக்கி என்ன ஒரு சங்கடத்தின் நிலைக்கு வந்து இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு 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 வேண்டப்படாதவனாக மாற்றிருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா. ஆகவே இந்த சிஐடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன். இவங்க அந்த சிஐடியில் கொடுத்திருக்கேன். நாங்கள் என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்.